இன்னைக்கு போற்றுதலுக்குரிய ஒரு கவிஞனுடைய நினைவு தினம். முண்டாசு கவிஞன், மீசை கவிஞன் மற்றும் பல புனைப்பெயர்களோட இந்திய அளவுல ஒரு கவிஞர் அறியப்படுறாருன்னா அவர் பாரதியார் மட்டும்தான். இன்னைக்கு அவருடைய நினைவு தினம். அவரை சார்ந்த அவருடைய படைப்புகளை சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு தொகுப்பா தற்போது பார்க்கலாம். சுவாமி சுப்பிரமணிய பாரதி ஒரு கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர் என்று கூறினால் அது மிகையாகுமா? தமிழ்நாட்டின் விடுதலைக்காக போராடிய விடுதலை வீரர் இவர். சீர்கெட்டிருந்த சமூகத்தை சீர்படுத்திய சமூக சீர்திருத்தவாதி இவர். இந்த முண்டாசு கவிஞனை பாரதியார் என்றும் மகாகவி என்றும் சக்திதாசன் என்னும் தங்களுக்கு பிடித்தமான மற்றும் இவருக்கு பொருத்தமான பெயர்களில் இவரை அழைத்து வருகின்றனர். பாரதி தமிழ் கவிதையிலும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்ட இவர் நவீன தமிழ் கதைக்கு முன்னோடியாகவே திகழ்ந்தார். நமக்கு தெரிந்த அளவிலே மகாகவி காளிதாஸ் என்று கூறுவார், மாமனிதர் மகாத்மா காந்தி என்று கூறுவார்கள். ஆனால் மகாத்மா காந்தி கவிஞராக இருந்ததில்லை, காளிதாசன் மாமனிதர் என்கின்ற அளவுக்கு பெயர் வாங்கவில்லை. மாமனிதராகவும் மகாகவியாகவும் இருந்தவன் ஒரே ஒருவன், மீசைக்கார பாரதி. தமிழ், தமிழர் நலன், இந்திய விடுதலை, பெண் விடுதலை, சாதி மறுப்பு என இவருடைய தமிழ் பாயாத இடங்களே இல்லை. சோர்ந்து கிடந்த மக்களிடம் தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் இந்த கவி தந்தை. எட்டப்ப நாயக்கர் மன்னர் இவருடைய கவித்திறனை மெச்சி பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். பாரதியாரின் நூல்கள் தமிழ்நாடு மாநில அரசினால் 1949 ஆண்டில் நாட்டுடைமையாக்கப்பட்டன. இந்தியாவிலேயே முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதுதான் என்பது நாம் இன்று வரை பெருமை கொள்ள வேண்டிய ஒன்றாகும். பாரதி இந்திய வரலாற்றின் பல திருப்பங்கள் நிறைந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் ஆவார். மகாத்மா காந்தி, பால கங்காதர திலகர், உவே சுவாமிநாத ஐயர், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, மகான் அரவிந்தர் ஆகியோர் இவரின் சமகாலத்திய மனிதர்கள் ஆவர். இவர் விவேகானந்தரின் மாணவியான சகோதரி நிவேதித்தையை தமது குருவாக கருதினார். தனது 11ஆம் வயதிலேயே கவிப்புனையும் ஆற்றலை கொன்ற இவர் எழுதிய ஒவ்வொரு சொற்களும் சுதந்திர தாகத்தை அனைவரின் குருதியிலும் ஓடச் செய்தது. கவிதை எழுதுபவன் கவியென்று, கவிதையே வாழ்க்கையாக உடையோன், வாழ்க்கையே கவிதையாக செய்தோன், அவனே கவி என்று கவிஞனுக்கு புது கவிதை கொடுத்தவர் பாரதி. தம் தாய்மொழியாம் தமிழின் மீது அளவு கடந்த அன்பை கொண்ட இவர் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என தமிழின் சிறப்பை உலகெங்கிலும் பறைசாற்றினார். சமஸ்கிருதம், வங்காளம், இந்தி, பிரான்சியம், ஆங்கிலம் என பல மொழிகளில் தனிப்புலமை பெற்ற இவர் அம்மொழிகளின் தனிச்சிறப்பிற்காக படைப்புகளையும் தமிழில் மொழியாக்கம் செய்தார். பழந்தமிழ் காவியங்களின் மீது தனி ஈடுபாடு கொண்டவர். அழகியல் உணர்வும் தத்துவ சிந்தனைகளும் ஒருங்கே பெற்றவர். தேடி சொருநிதி தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்வாடி துன்பமிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கூக்குரலிட்டவர். இந்திய விடுதலை போராட்டத்தையே பாரத போராகவும் பாஞ்சாலியை பாரத தேவியாகவும் உருவகப்படுத்தி மகாகவி படைத்த பாஞ்சாலி சபதம் அழகிய இலக்கிய நயத்தையும் மிக அழகான கவிநயத்தையும் கொண்ட தமிழின் அழியா காவியமாக விளங்குகிறது. குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, சுயசரிதை, தேசிய கீதங்கள், விடுதலை பாடல்கள் என இவரது படைப்புகள் இன்றும் பேசப்பட்டு வருகின்றன. விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவியாக போற்றப்படுகிறார். மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநிலம் இதுபோல் பிரிதிலையே, இன்னென்று நீர்கங்கை ஆற்றங்கள் ஆறே, இங்கிதன் மாண்பிற்கெதிர் எது வேறே என்று எழுதி பாரதி தன்னுடைய தாய்நாட்டை நினைத்து பெருமை கொண்டதோடு மட்டுமின்றி அதன் எதிர்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற பார்வையும் பெற்றவர். வந்தே மாதிரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்றவர். பாரதியின் அடையாளமே முண்டாசும் மீசையும் தான். அவன் எதற்கும் எப்பொழுதும் சலித்தவன் அல்ல, காலத்தை வென்றவன், முக்காலத்தையும் வென்றவன். நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு பண்டைய நாட்களை இறந்த காலத்தையும் மனத்திலே கொண்டு வருங்காலத்தையும் பார்த்தவன். இறந்த காலத்தையும் வருங்காலத்தையும் இணைத்து நிகழ்காலத்திலே பார்த்தவன். உதாரணமாக, நம் நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக எல்லோரும் பாடுபட்ட நாட்களிலே அவன் இருந்தான். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று விடுதலைக்கு முன்பாகவே பாடி கழித்த பாரதி சுதந்திர காற்றை சுவாசிக்கும் முன்னரே மூச்சரைந்து போனார்.
என்றைக்கு? 1930களிலே. ஆனந்த சுதந்திரம் நாம் அடைந்தது 1947. வரப்போகின்ற சுதந்திரத்தை அடைந்து விட்டோம் என்று ஆனந்த பள்ளு பாடினான் பாரதி.